ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th of April சாட்டர்டே அண்டு இரு அமைதியார் வரேன் இரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 11th of April சாட்டர்டே. இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு vlog-ஆ இருக்க போகுது. மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இதை ஒரு விஷயத்தை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் மறுபடியும் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் வேல ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் vlog. போலாமா? வா. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கு வந்து GoPro செட் பண்ணிட்டு ஒரு ஷாட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து அந்த ஷாட் வந்து கரெக்டாக வரல. மீன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஷேக்கியாக வந்ததுனால அதை அப்லோட் பண்ணலாம் அந்த ஒரு ஷாட்டை. இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய ஹெட் மவுண்ட் அப்படியே கொஞ்சம் கைட்டி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி ஒரு வழியாக கிரியேட்டர் மேலே செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்து GoPro செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து GoProவில் ஷார்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது ரெடி. குட் பாய். மூஞ்சி தொடச்சி விட்ரு. மூஞ்சி துடைக்க விட்றா இரு. ஓகே. பைத்தியக்காரப்பையில் இந்த கிரியேட்டருக்கு வந்து GoPro செட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. GoPro செட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக வந்து இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பயங்கரமாக வந்து ஷேக் ஆகுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். இப்போ செகண்ட் ட்ரைவா இப்படி போகலாம். இரு ஒன்று சரி. இல்லை ஓடாத இல்லை ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஒன்றும் ப்ரொஃபஷ்னலாக இல்லைனா கூட ஓகே. மீன்ஸ் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நான் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செட் பண்ணியிருக்கேன் கேமராவை. ஸோ இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட். என்னன்னா இப்போ ஃபுல்லாக அவருடைய ஏரியாவை வந்து மார்க் பண்ணின்னு இருக்காரு கிரியேட்டரு. டாக்ஸ்லேருந்து எல்லா அனிமல்ஸுமே முக்கால்வாசி பற்றி வச்சுக்கோங்க. அவங்களோட டெரிட்டரியை வந்து மார்க் பண்ணணும் பயங்கரமாக. ஸோ இப்போ அந்த வேலையில் தான் ஈடுபட்டுருக்காரு பயபுள்ள. ஸோ ஸ்பீடாக ஓட ஆரம்பித்தான் அப்படின்னா இப்போ முடிஞ்சுது. ஏன்னா GoPro கண்டிப்பாக வந்து பயங்கர ஷேக்கியாக இருக்க போகுது. இப்போதைக்கு பரவாயில்ல, ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு பயபுள்ள. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா ஓட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அவனோட லெக்லேயும் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா வந்து அந்த டைப் பண்ணியிருக்கிற காரணத்தினால. இப்போ நான் என்ன தூக்கி போட்டேன் அப்படின்னா அவர் ஓட ஆரம்பிச்சிடாரு. இப்போ பாருங்கள். பா என்ன ஷாட்டு. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் ஷேக் ஆகாமல் வந்திருந்ததுன்னா இது சரியான ஒரு ஷாட் ஆக்சுவலாக. ஏன்னா கிரியேட்டரை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவன் வந்து அந்த பாஞ்சி ஓடுறது தான் வந்து அவனுடைய ஒரு அழகு ஸ்டைல் என்ன வேணால் சொல்லலாம். அதை கேமரா ஒன்றும் அவ்வளோவா ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகலை. பட் இருந்தாலும் இந்த கேம் பேர் தான் வந்து ஒளிஞ்சின்னு விளையாடுறது. அவர் போய் இப்போ உள்ள ஒளிஞ்சின்னு இருக்காரு. நான் இப்போ அவனை கண்டுபிடிக்கணுமா.
கிரேட்டர் எங்கே இருக்கான் கிரேட்டரு? பைப்புல உள்ளே போய் ஒழிஞ்சின்னு இருக்கான் அர்த்தம். வாடா. பைப்புல துரத்தின்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் நாய்ங்கள. இங்கே வா கிரேட்டர் வா. பாத்ரூம் போயிட்டுருக்கான். இங்கே வா. எங்கே ஓடன? மதிக்கிறதே கிடையாது இப்பலாம். ஐயோ என்ன குஷியாக ஓடி வருது பாருங்க. இது GoPro கட்டாகுதா? எங்கே தான் அடங்குதா பாருங்க. ஏய் கோப்ரோடா பாவி பையல. GoPro வச்சுட்டு பொருள்னு பொருள்றாடே இவன். இரு ஒழுங்கா செட் பண்ணுற கேமராவை. ஓகே லாங் ரைடுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக நான்
பிளான்ஸ் பண்ணின்னு இருக்கேன். மீன்ஸ் ரொம்ப நாளாக வந்து அது ஒரு ஆசை எனக்கு, தட் வந்து கிரியேட்டர் கூட லாங் ரைட் போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு கேரக்டர் வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக வந்து எல்லா டாக்ஸுக்குமே வந்து அந்த ஒரு அட்வென்ச்சர் கேரக்டர் இருக்காது. தட் வந்து புதுசாக எதனா ஒன்று பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்ட்டு. பட் நான் கிரியேட்டர் பொறுத்த வரைக்கும் புதுசாக எதனா ஒரு இடத்துக்கு போகணும், புது விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும். அவனுக்கு அந்த பயம்ன்றதே கிடையாது அவனுக்கு சுத்தமாக. ஆனால் பைக்கில் உட்காரும்போது மட்டும் கொஞ்சம் நர்வஸ் ஆகிறான். நானும் வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுறது ட்ரை பண்ண பைக்கில் உட்காந்து வரதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் நர்வஸ் ஆகிறான். அவனுக்காக ஒரு கேரியர் மாதிரி ஒன்று டிசைன் பண்ணின்னு இருக்கேன். ஸோ அந்த டிசைன் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ட்ரையல் பார்க்கணும், அவன் எப்படி உட்காரான்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் ஒரு 10-20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டணும் ஃபஸ்ட்டு. ஸோ எப்படி வந்து ஒரு 6 to 7 months ஆகிடும் அவனை வந்து ஃபுல்லாக அதுக்கு பழக்கிறதுக்கு. பார்க்கலாம், எல்லாமே செட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவனை லாங் ரைடு கூட்டின்னு போவேன். ஏன்னா அது எல்லா பைக்கர்ஸுக்குமே ஒரு ட்ரீம், அவங்களுடைய பெட்டை வந்து லாங் ரைடு கூட்டின்னு போகணும் அப்படின்றது. எனக்குன்னு மட்டும் இல்லை. அது பாருங்க, அங்கேருந்து எனக்காக வெயிட் பண்ணிருக்கான். நான் வருவேன் எங்கன்னா இன்னும் கூட்டின்னு சுற்றுவேன்னு சொல்லிட்டு. ஸோ போகலாம் அப்படியே. எல்லா ஷாட்டுமே ஷேக்கியாக தான் வந்துடுது. மீன்ஸ் கொஞ்சம் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகாமல், வாக் பண்ணும்போதெல்லாம் வந்து ஷேக் ஆகாமல் வந்துடுது. பட் ஆனால் அவன் ரன் பண்ணும்போது அந்த நாயை ஒன்று சேஸ் பண்ணும்போது அந்த சீன் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஷேக்கியாக தான் வந்துடுது. சீரியஸாக அவன் அந்த டாகை சேஸ் பண்ண சீனு அது எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஆனால் அவன் ரன் பண்ணும்போது வந்து என்ன ஆகுதுன்னா GoPro ஃப்ரண்ட் அண்ட் பேக் போகிறதுனால அந்த மோஷன் இருக்கிறதுனால வந்து ஃபுல்லாக பயங்கர ஷேக்கி ஆகிடுது. ஸோ அதை ஃபிகர் அவுட் பண்ணி அது எதனா ஒன்று பண்ணணும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சேனல் லைக் பண்ணுறேங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். Instagram அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. See you people in the next video. Till that, signing off your cherry. As usual, just eat, sleep, pride and repeat that again guys. Bye. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.